வணக்கம். இன்றைய இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் இன்னைக்கு பார்க்க போறது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து, குறிப்பா நவம்பர் 11, அதாவது ஐப்பசி 25 தேதிக்கான ஒரு சிந்தனை. இதன் மைய கருத்து ஒரே ஒரு வார்த்தை தான், தனித்திரு. தனிமையில் இருக்கிறது. கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா? ஆனா இதுக்குள்ள ரொம்ப ஆழமான விஷயங்கள் இருக்கு. இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தெய்வ சிந்தனையில் ஊறியிருத்தற் பொருட்டு தனித்திருந்து பழகுவேனாக அப்படின்னு இந்த தியானம் சொல்லுது. அப்படி என்றால் என்ன? இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சரி, வாங்க கொஞ்சம் விரிவா பேசுவோம். இந்த தியானம் ஆரம்பத்திலே ஒன்னு சொல்லுது. மனிதன் தனியா தான் இந்த உலகத்துக்கு வர்றான், போகும்போதும் தனியா தான் போறான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? அப்படின்னும் போது நடுவுல வாழ்ற காலத்துல மட்டும் ஏன் தனியா இருக்க பழகணும்? தனியா வந்தோம், தனியா போவோம், சரி. ஆனா இந்த நடுவுல எதுக்கு இந்த பயிற்சி? ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமா. இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க சொல்றது சரிதான். பிறப்பும் இறப்பும் தனிமையில தான் நடக்குது. அது உண்மை. ஆனா சுவாமி சித்பவானந்தர் இங்க தனித்திருந்து பழகுவேனாக அப்படின்னு சொல்றது கொஞ்சம் வேற. இது சும்மா தனிமையை ஏத்துக்கிறது இல்ல. இது ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஆக்டிவ் பிராக்டிஸ், ஒரு செயலூக்கமான பயிற்சி. அதாவது அந்த ஆரம்பம் முடிவுல இருக்கிற தனிமையை உணர்ந்து நம்ம வாழ்க்கையோட நடுவுலையும் நாமளா தேர்ந்தெடுத்து ஒரு நோக்கத்தோட தனிமையில இருக்க பழகணும்னு சொல்றாரு. இது சும்மா தனியா இருக்கிறது இல்ல, அந்த தனிமையையே ஒரு கருவியா பயன்படுத்துறது. ஓ, அப்படியா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே நீங்க சொல்றது. செயலூக்கமான பயிற்சின்னு. அப்போ எல்லாராலையும் இதை செஞ்சிட முடியுமா? இங்கேயும் ஒரு வேறுபாடு சொல்றாங்களே. ஆன்மீகத்துக்கு பக்குவம் ஆகாதவங்க அவங்களால தனித்திருக்க முடியாதுன்னு சொல்றாங்களே. அந்த பக்குவம்னா என்ன? வயசா இல்ல வேற ஏதாவது? ஹம், மிக சரியான கேள்வி. இந்த பக்குவம்ங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இது தனிமையோட அனுபவத்தையே மாத்திடும். இதுக்கும் வயசுக்கும் நேரடி சம்பந்தம் இல்ல. இது மனசோட ஒரு நிலை, ஒரு தயார் நிலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முதிர்ச்சி. இந்த பக்குவம் இல்லாத ஒருத்தருக்கு தனிமைங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். வெறுமையா, சில சமயம் பயமா கூட இருக்கலாம். தாங்க முடியாத வேதனையா கூட ஆகலாம். ஆமா, அவங்கள தனியா விட்டா அமைதியா இருக்க மாட்டாங்க, தவிப்பாங்க. இதுதான் பக்குவம் ஆகாதவன் நிலை. ஆனா இந்த மனமுதிர்ச்சி, அதாவது பக்குவம் வந்த ஒருத்தருக்கு அதே தனிமை, அது ஒரு வேற அனுபவம். அது தெய்வ சாநித்தியத்துக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இறைவனோட அருகாமை, அவரோட பிரசன்ஸ் மாதிரி ஒரு உயர்ந்த அனுபவமா அது மாறிடுது. அங்க தனிமைங்கிறது வெறுமை இல்ல, அது ஒரு நிறைவு, ஒரு ஆழமான தொடர்பு. இறைவனோடையோ இல்ல தன்னோட ஆன்மாவோடையோ பேச, தன்னை தானே புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு. ஆக தனிமை ஒண்ணுதான், ஆனா அனுபவிக்கிறவங்களோட மனப்பக்குவம் தான் அது சொர்க்கமா நரகமான்னு முடிவு பண்ணுது. இது ரொம்ப ஆழமான விளக்கம். அப்போ தனிமைங்கிறதே வெளியே இருக்கிற சூழல் மட்டும் இல்ல, உள்ள இருக்கிற நம்ம மனசை பொறுத்தது. அதை நாம எப்படி பார்க்கறோங்கிறதுல தான் எல்லாம் இருக்கு. சரி, இது சம்பந்தமா பட்டினத்தார் பாட்டு ஒண்ணு கொடுத்திருக்காங்களே. தனி முதலை பார்த்து தனித்திருந்து வாழாமல் அநியாயமாய் பிறந்திங்க அலைந்து நின்றேன் பூரணமே. இதுல பட்டினத்தார் என்ன சொல்ல வராரு? ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கு இந்த பாட்டு? அநியாயமாய் பிறந்துன்னு சொல்ற அளவுக்கு என்னவா? ஆமா, இந்த பாட்டு சுவாமி சித்பவானந்தர் சொன்ன கருத்துக்கு ஒரு சரியான உதாரணம். பட்டினத்தார் மாதிரி ஒரு பெரிய ஞானியே இப்படி சொல்றாருன்னா, அப்போ அந்த தனித்திருத்தல் எவ்வளவு முக்கியம்னு புரியுது இல்லையா? இங்க பாருங்க, தனி முதல் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இது இறைவனை குறிக்குது. அதாவது தனக்கு நிகர் இல்லாத யுனிக் ஆன அந்த மூலப்பொருள் கடவுள். பட்டினத்தாருக்கு அது தெரியுது. இறைவனோட அந்த தனித்தன்மை புரியுது. இது முதல் படி. ஆனா சிக்கல் எங்க வருதுன்னா, அப்படிப்பட்ட தனி முதலான இறைவனை தெரிஞ்சுக்கிட்டும் அதற்கேற்ப தானும் தனித்திருந்து வாழாமல் போயிட்டேனேன்னு அவர் வருத்தப்படுறார். அந்த இறைவனை போல உலக பற்றிலிருந்து விலகி தனியா நின்னு தியானம் பண்ணி அவனோட ஒன்னா இருக்கிற ஒரு வாய்ப்பை நான் விட்டுட்டேனேன்னு மனம் நொந்து பாடுறார். இது சும்மா ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணதில்ல, தன்னோட இயல்புக்கு மாறா வாழ்ந்துட்டதா அவர் ஃபீல் பண்றாரு. அதோட விளைவு, அநியாயமாய் பிறந்து இங்க அலைந்து நின்றேன். இந்த பிறப்பே அர்த்தமில்லாம போச்சு. ஒரு குறிக்கோள் இல்லாம இந்த உலகத்துல ஆசையில சிக்கி வீணா அலைஞ்சு திரியறனே அப்படின்னு புலம்புறார். பூரணமேன்னு இறைவனை கூப்பிட்டு தன் குறைய சொல்றார். இது எவ்வளோ பெரிய இழப்புன்னு ஒரு உணர்ந்திருக்கார். பாருங்க, தெரிஞ்சுக்கிறது வேற, அதன்படி வாழறது வேற. பட்டினத்தாருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா அந்த அறிவுப்படி தனித்திருந்து வாழ தவறுனதுனால வந்த விளைவுதான் இந்த அலைச்சல், இந்த அர்த்தமில்லாத வாழ்க்கைங்கிற உணர்வு. அடே அப்பா! பட்டினத்தாரோட இந்த வரிகள் நிஜமாவே மனசை என்னவோ பண்ணுது.
ஒரு பெரிய ஞானியே இப்படி ஃபீல் பண்றாருன்னா, அப்போ இந்த தனித்திருத்தல்ங்கிறது ஏதோ சாதாரண விஷயம் இல்லைன்னு நல்லா புரியுது. இது ஆன்மீக பாதையில ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், அல்லது ஒரு டூல் போல. அத செய்யலன்னா வாழ்க்கையோட நோக்கமே இல்லாம ஒரு வெறுமை வந்துடும்னு அவர் எச்சரிக்கிற மாதிரியும் இருக்கு. அப்போ இது சும்மா தனியா ஒரு ரூம்ல இருக்கிறது மட்டும் இல்ல. இது ஒரு மனநிலை, ஒரு குறிக்கோளோட கவனமா செய்யற ஒரு உள்நிலை வேலை. அப்படிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. இது வெறுமனே தனிமையில இருக்கிறது இல்ல. இது தனி திருத்தல். அதாவது ஒரு இன்டென்ஷனோட, ஒரு விழிப்புணர்வோட தனிமையை தேடுறது. உடம்பால தனியா இருக்கிறது ஒரு பங்கு தான். ஆனா முக்கியமா மனசளவுல மத்த சிந்தனை, டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு ஒருமுகமா இருக்கிறது. சரி. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த தத்துவம்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை இன்னைக்கு இந்த வேகமான உலகத்துல நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க எப்படி பயன்படுத்த முடியும்? ஒருவேளை நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக வழியை ஃபாலோ பண்ணாதவரா இருக்கலாம். இல்ல தெய்வ சிந்தனைங்கிற வார்த்தையே உங்களுக்கு புதுசா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்த தனித்திருத்தல்ல இருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது எடுக்க முடியுமா? இன்னைக்கு நிலைமையில எப்ப பாரு ஃபோன், சோஷியல் மீடியா, நியூஸ்னு ஒரே சத்தமா இருக்கு. இதுல இந்த தனிமை சாத்தியமா? இல்ல இது தேவையில்லாத ஒண்ணா? இது ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. நிச்சயமா. ஆன்மீக வழியில இல்லாதவங்களோ இதுல இருந்து நிறைய எடுத்துக்கலாம். இந்த தியானம் தெய்வ சிந்தனைக்காக தனித்திருக்க சொன்னாலும், அந்த தனிமை தர்ற மத்த நன்மைகளையும் நம்ம பார்க்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா மனத்தெளிவு, மென்டல் கிளாரிட்டி. டெய்லி லைஃப்ல எவ்ளோ விஷயங்கள், எவ்ளோ தகவல்கள், எவ்ளோ முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? மனசு குழம்பி போயிடுது. நாமளே விரும்பி கொஞ்ச நேரம், ஒரு சில நிமிஷம் இல்ல சில மணி நேரம் எந்த வெளி தூண்டுதலும் இல்லாம தனியா இருந்தோனா மனசு அமைதியாகும், எண்ணங்கள் தெளிவாகும். சில சமயம் பெரிய பிரச்சனைகளுக்கு புதுசா ஒரு யோசனை வரும். ரெண்டாவது, கவனம் குவித்தல். இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகம் நம்ம கவனத்தை அப்படியே செதறடிக்குது. நாமளா பிளான் பண்ணி தனிமையில இருக்கும்போது நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்துறதுக்கு நாமளே பயிற்சி எடுக்கிறோம். இது படிப்பு, வேலை இல்ல ஏதாவது கிரியேட்டிவா செய்யும்போது ரொம்ப யூஸ் ஆகும். ஆழமா சிந்திச்சு நல்ல குவாலிட்டியா வேலை செய்ய இது உதவும். மூணாவது சுய பரிசோதனை, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்மள பத்தி நாமளே யோசிக்க, நம்ம உணர்வுகளை புரிஞ்சுக்க, நம்ம பலம், பலவீனம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க தனிமா ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குது. நாம யாரு, நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் விட தேடலாம். இது ஒரு மாதிரி நமக்கு நாமே பேசிக்கிறது. இன்னொரு டயலாக். நாலாவது, உணர்ச்சிகளை கையாளுதல், இமோஷனல் ரெகுலேஷன். சில சமயம் கோவம், வருத்தம், ஸ்ட்ரெஸ் மாதிரி உணர்ச்சிகள் நம்ம மீறி வரும். அந்த நேரத்துல கொஞ்சம் தனியா இருந்து அந்த உணர்வுகளை கவனிச்சு அது ஏன் வருதுன்னு யோசிச்சோன்னா அதை கொஞ்சம் சரியா ஹேண்டில் பண்ண முடியும். உடனே ரியாக்ட் பண்ணாம நிதானமா யோசிக்கலாம். அதனால தனித்திருத்தல்ங்கிறது சாமியாருங்க மட்டும் செய்யறதில்ல. அது மன அமைதி, தெளிவு, கவனம், சுய அறிவு, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுன்னு பல வழியில இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு பவர்ஃபுல் கருவி. இது சும்மா டைம் வேஸ்ட் பண்றது இல்ல. இது நமக்காக, நம்ம வளர்ச்சிக்காக நாம இன்வெஸ்ட் பண்ற நேரம். பட்டினத்தார் சொன்ன மாதிரி இத செய்யாம விட்டா வாழ்க்கையே ஒரு அலைச்சல் மாதிரி ஆயிடலாம் இல்லையா? அந்த அலைச்சல் ஆன்மீகத்துல மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட அது தெரியலாம். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை, ஒரு உறவுலிருந்து இன்னொன்னு, இப்படி எதுலையுமே நிக்காம போற மாதிரி. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். தனிமைனா ஏதோ நெகட்டிவா பார்க்காம அதையே ஒரு ரிசோர்ஸா பயன்படுத்தலாங்கிறது ஒரு முக்கியமான பார்வை. அதுவும் நாமளே பிளான் பண்ணி நமக்காக எடுத்துக்கிற தனிமை. அது மனசுக்கும் சரி, நாம செய்யற வேலைக்கும் சரி ஒரு ஃப்ரெஷ்னஸையும் ஒரு ஆழத்தையும் கொடுக்கும். ஆமா. இப்போ நாம இவ்ளோ நேரம் பேசினதுலேருந்து சில முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்த்திடலாம். ஒன்னு, நாம தனியா பொருந்து தனியா இறக்குறோங்கிறது ஒரு அடிப்படை உண்மை. ஆனா தனித்திருத்தல்ங்கிறது இந்த உண்மைய நாமளே செயலூக்கமா அணுகிற ஒரு பயிற்சி. இது தானா வராது, நாமளா செய்யணும். 2, தனிமையோட அனுபவம் நம்ம மனச பொறுத்தது. நம்ம பக்குவம்தான் அது பாரமா இருக்குமா இல்ல ஒரு தெய்வீக அனுபவமா இருக்குமான்னு முடிவு பண்ணுது. இதுதான் தனிமையோட 2 முகம். 3, பட்டினத்தார் பாட்டு இந்த தனித்திருக்கும் பயிற்சியோட முக்கியத்துவத்தையும் அத மிஸ் பண்ணா என்ன ஆகுங்கிறதையும் நல்லா சொல்லுது. தெரியறது மட்டும் பத்தாது, அதன்படி வாழணும். இல்லனா வாழ்க்கை ஒரு அலைச்சலா மாறிடும். 4, சுவாமி சித்பவானந்தர் சொல்ற கடைசி நோக்கம் தெய்வ சிந்தனையில ஊறியிருத்தல் தான். ஆனா அங்க போறதுக்கான வழியான இந்த தனித்திருத்தல் பயிற்சி மனத்தெளிவு, கவனம், சுய அறிவுன்னு நிறைய பிராக்டிக்கல் பெனிஃபிட்ஸையும் கொடுக்குது.
இது பல விதத்துல பயன்படுற ஒரு கருவி. அருமை. அப்போ இன்னைக்கு நாம தனித்திருங்கிற இந்த ஒரு சொல்லுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம். இது சும்மா பிறப்பு இறப்பு சம்பந்தப்பட்ட தனிமை மட்டும் இல்ல, நம்ம உள்ளுலகத்தை தேடி பார்க்கவும் மன அமைதி அடையவும் ஏன் நம்ம டெய்லி லைஃபை நல்லா அமைச்சுக்கவும் கூட உதவக்கூடிய ஒரு பயிற்சிங்கிறத உணர்ந்தோம். மனசோட பக்குவம் எப்படி அனுபவத்தை மாத்துதுன்னு பட்டினத்தார் மாதிரி ஞானிகள் கூட இதோட முக்கியத்துவத்தை எப்படி வலியுறுத்தினாங்கன்னு பார்த்தோம். சரி, கடைசியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம். இந்த தியானம் ரொம்ப குறிப்பா தெய்வீக சிந்தனையில மூழ்கிறதுக்காக தனித்திருக்க சொல்லுது. அது ஒரு பெரிய லட்சியம்தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்ற இந்த உலகம் எப்ப பாரும் நம்மள மத்தவங்களோட தகவல்களோட சோஷியல் மீடியா சத்தத்தோட கனெக்ட் பண்ணியே வச்சிருக்கு. இந்த மாதிரி எப்பவும் தொடர்பிலேயே இருக்கிற நிலைமைக்கு நடுவுல நீங்க உங்களுக்காக வேணும்னே ஒதுக்குற அந்த தனிமை, அது ஒரு 5 நிமிஷமா இருக்கலாம், இல்ல 1 மணி நேரமா இருக்கலாம். அந்த தனிமை ஆன்மீகத்தை தாண்டி உங்களுக்கு வேற என்ன மாதிரி உள்நோக்கின பயணங்களுக்கு இல்ல புது யோசனைகளுக்கு, தெளிவான முடிவுகளுக்கு உதவலாம். உங்க வேலை, உங்க உறவுகள், உங்க ஆரோக்கியம், உங்க கிரியேட்டிவிட்டி, இப்படி உங்க வாழ்க்கையோட எந்தெந்த பகுதியில இந்த திட்டமிட்ட தனிமை ஒரு புது டைமென்ஷனை கொண்டு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.